இது கோபாலசமுத்திரம் டவுன் பஞ்சாயத்து பகுதி, திருநெல்வேலி மாவட்டம். இங்கே பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு, அதனால் வடகிழக்குலேருந்து தென்மே என்ன திசை இது? வடகிழக்குன்னா தென்மேற்கு. பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு. நம்ம வடகிழக்கு தென்மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். வேரோல் அப்படி பண்ணால் தான் கரெக்டான ரிசல்ட் வரும். ஏன்னா நீரோட்ட கொடிங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு. நம்ம அங்கே திருப்பணி கரிசல்குளம் அந்த ஏரியாவில் அது என்ன ஊர் நம்ம பார்த்தது? துளுக்கர்குளம் ஏரியாவில் ஏறக்குறைய கிழக்கு மேற்கு இருக்கும். அது கரெக்டாக வடக்கு தெற்க பண்ணோம். இது கொஞ்சம் பாறை அமைப்பு இங்கே சரிவாக கிடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வடகிழக்கு தென்மேற்கு நோக்கி நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. கூட இருக்கவங்க ரொம்ப கேடு. ஸோ இடத்தினுடைய மத்தியில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் என்ன நடந்துச்சு? முதல் ஸ்கேனில் இது என்ன தென்கிழக்கு மூலையில் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. 30 அடியிலேருந்து அதிகப்படி 60 அடிக்குள்ளே உள்ள ஈரம் மட்டும்தான். அந்த ஈரம் வந்த பிறகு அடுத்து உடனே புகை கிளம்பிடும். கடுமையான பாறை ஆரம்பிச்சிருது. ஸோ அதில் வந்த ப்ளூ கலரை விட இங்கே எதில் அதிகமாக வருதோ நம்ம அதை அடையாளம் பண்ண போகிறோம், போர் போட போகிறோம். ரெண்டாவது ஸ்கேனில் 1340ங்கிற டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம். முதல் ஸ்கேன் அடையாளம் அங்கே தென்கிழக்கில் இருந்துச்சுன்னா இது ஏறக்குறைய இடத்துடைய மத்திக்கு உண்டு. ஸோ ரெண்டும் ஒரே சரம் தான். வடமேற்கு தென்கிழக்கான திசையில் இந்த ஒரு சரம் இதில் கிடக்கு. அந்த முதல் பாயிண்டை விட இது 2வது பாயிண்ட் நல்லாயிருக்கு. இது 3வது ஸ்கேன் பார்க்குவோம். மேற்கு வாரத்தில் மத்தியில் பார்த்ததில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்துருக்கு. அது முதல் ஸ்கேன் பாயிண்டோட அதே சரம் தான். ஆனால் அதை விட இது நல்லாயிருக்கு. அது 2வது ஸ்கேன். இப்போ 3வது ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம தான் வரும். அது ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். இது கோபாலசமுத்திரம் பஞ்சாயத்தினுடைய வீடு மற்றும் என்ன ஏதாவது தொழிற்சாலை வச்சுருக்கீங்க அப்படி தானே? வீடு பகுதி. இது மொத்தம் எத்தனை சென்ட் இருக்கும்? இது ஒரு 23 சென்ட் இடத்துல 6 போர் போட்டிருக்காரு. அதிகப்படி ஆழம் எவ்வளவு? எல்லாமே ஒரு 100, 150, 200, மேக்ஸிமம் 200 அடி ஆழம் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் 6 எண்ணிக்கையில் போர் எதுவுமே இப்போ ஓடலை. இந்த ஏரியாவிலையும் வடமேற்கு தென்கிழக்கு தான் நீரோட்டம். இப்போ நம்ம கரெக்டாக வடக்கு தெற்க தான் பார்க்க முடியுது. இந்த இடம் வடக்கு தெற்க ஒரே ஸ்கேன் மட்டும்தான் அங்கே பார்க்க போகிறோம். என்ன ரிசல்ட்டுங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த பகுதி கோபாலசமுத்திரம் பிராஞ்சேரி பகுதி ஃபுல்லாகவே வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் தான் பாறை அமைப்பு இருக்கும். பாறை மேலே இருக்கும். சுற்றி வர வாய்க்கால், குளம், ஆறு, வயல் எல்லாம் இருந்தாலும் இங்கே 3 அடி 4 அடிக்குள்ளே கடின பாறை வந்துடும். ஒரு 25-30 அடி சிதைவு பாறை இருந்தாலே தண்ணி வந்துடும். இங்கே இந்த பகுதிக்கு பல இடங்களுக்கு சர்வேக்கு வந்திருக்கேன். மேக்ஸிமம் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. போர்வெல் பாயிண்ட்டு இதில் போடுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு 3 ஸ்கேன் அந்த சைட்டில் மட்டும்தான் மேல் கசிவு இருக்குது. மேல் கசிவு ஒரு அதிகப்படி ஒரு இன்ச்சு தண்ணி வர்ற மாதிரி, அது 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ள வர மாதிரி 3 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் 3வது பாயிண்ட் பெஸ்ட்டு, 2வது ஸ்கேன் செகண்ட் சாய்ஸ். ஸோ அவ்வளோ கடினமான பாறை பகுதி. ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு சுற்றியில் உள்ள குளம், வாய்க்கால், வயல், ஆறு, தாமிரபரணி ஆறு பக்கம்தான் ஓடுது. நெகட்டிவ் பாயிண்ட்டுனா இந்த ஏரியாவுடைய நிலத்தடி பாறை அமைப்பு மிக மிக மோசமான பாறை அமைப்பு. இது திருப்பணி கரிசல்குளம் பஞ்சாயத்து தான் இல்லை? ஆமாம் சார். இது திருப்பணி கரிசல்குளம் பகுதி, பேட்டை, புதுப்பேட்டைக்கும் திருப்பணி கரிசல்குளத்துக்கு இடையில் உள்ள பகுதி. புது வீட்டுமனை, செல்வ பாரதியார் நகர். இந்த பிளாட்டை பார்த்துட்ருக்கோம். 81. இங்கே எதுவும் போடலை. ஜியாலஜிக்கலி இந்த ஏரியா அவ்வளவு டஃப்பான ஏரியா. கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே சார்னா கேட்டுங்க புளி மெட்டல் ட்ராக் உண்டு. 5 அடி கீழே இந்த ஏரியாவில் பாறை எதிர்பார்க்கலாம். 5 அடி 10 அடி கீழே 30 அடி 35 அடி வெதர் ட்ராக்
அதாவது மாங்கொட்டை பாறை லோக்கல் லாங்குவேஜில் அது இருந்தாலே போதும், வீட்டு தேவையான தண்ணி ஓடிடும். ஏன்னா சுற்றிலும் வாட்டர் லாக்கடு ஏரியா. இங்கே ஜியாலஜிக்கல் கண்டிஷன் தான் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ஓகே. இப்போ இந்த வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கு. 125 மீட்டர் ஆழத்துக்கு இன்னும் சில நிமிடத்தில் தெரிஞ்சிடும் தண்ணி இருக்கா இல்லையான்னு. பிளாட்டினுடைய மேற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 125 மீட்டர் ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 40 அடிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அதிகப்படியான ஆழம் 260 அல்லது 300 அடி ஆழம் பொருள் போட்டுக்கலாம். 20 அடிக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் கேசிபி பெறக்கூடாது. இந்த ஏரியாவில் மேல் ஊற்று மட்டும்தான் இருக்கும், கீழே போய் இருக்காது. மேக்ஸிமம் 300 அடி. நமக்கு ரிப்போர்ட்டில் வந்து 80 மீட்டர்னு காட்டுது. இந்த லேஅவுட் வந்து முன்னாடி வயலாக இருந்த இடம், கிணறு இருந்திருக்கலாம், அதை மூடி லேஅவுட் போட்டிருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வெரிஃபை பண்ண முடியாது. இப்போ மூடி போட்டு கல்வெட்டாங்குழி கூட இருந்திருக்கலாம். அதை மூடி லேஅவுட் போட்டிருந்தாலும் யாரும் உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதில் 2 வாட்டர் போட்டிருக்க மாதிரி போட்டு வந்திருக்கு. ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் வடமேற்கு முனையில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அது வந்து 25-30 கீழே கடினப்பாறை. கோபாலம் சமுத்திரம் காளிமனையில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 2 ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது. இது வீட்டு மனையில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இது பேட்டை திருப்பணிக்கு சொல்லுவோம். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் 2 அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. திருநெல்வேலி பகுதியில் பார்த்த கோபாலசமுத்திரம் காளிமனையில் ஒரு 2 பாயிண்ட் தேர்வு. வீட்டு மனையில் பாயிண்ட் இல்லை. திருப்பணிக்கர் சோழன் பேட்டை பகுதியில் 1 பாயிண்ட் தேர்வு.